இந்த மேட்சுக்கு 5 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே, மன்கட் கிடையாது. ஸ்டிக் வந்து அம்பையர் கேட்டு தான் சொல்லுவாங்க. கிரீஸ் நோபால் உண்டு. இந்த மேட்ச் யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் டிராகன் ஆர்டர்கள் டீமுக்கும் 4 ஓவர் டீமுக்கும் 1 ஓவர் பவர் பிளே மேட்ச் நடக்குது. அதில் வந்து ட்ரீம் டிராகன் ஆர்டர்கள் டீம் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சிகாவயல் டீம் வந்து பேட்டிங். வாங்க பார்க்கலாம். இதாவது 5 ஓவர் மேட்ச்சு, 1 ஓவர் பவர் பிளே. சிகாவயல் டீம்ல இருந்து பேட்ஸ்மேன் கவி. முதல் ஓவரை போட ராஜேஷ் ட்ரீம் டிராகன் அடிக்காக. அதை எதிர்கொள்வார் கவி காசார். இவர் ஒரு கபடி பிளேயர். முதல் பால் நல்ல ஷாட். ஆஃப் சைட்ல கட் சைட்டை பார்த்து வந்து அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 2 எதுவும் இல்லை. இரண்டாவது பால் அருமையான ஒரு பாலுங்க. நன்றாக வீசப்பட்ட பந்து டாட். ராஜேஷ் ஒரு மிகச்சிறந்த பவுலர். மூன்றாவது பால் அருமையான ஒரு ஷாட்டுங்க. 2 ரன்னுக்கு ஒரு மேஜா இல்லைங்க. இங்கே ஒரு சிறந்த தடுப்பு பணியாளர். நாலாவது பால் நன்றாக வீசப்பட்ட பந்து வைட். ஒரு அகல பந்து. 4ஆம் பால் திரும்பவும் ஒரு அகல பந்துங்க. பேட்ஸ்மேன் ஏறி விளாண்டா சைட் பாக்ஸ் உண்டுப்பா பவுலருக்கு. அது ஒரு அட்வான்டேஜ் தான். அம்பையர் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி கொடுங்க. பன்னிச்சு பண்ணா நீ எங்க இருந்தாலும் இங்க கமிட்டியை நோக்கி வந்துருங்க. சொடலை அணி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நன்றாக ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அதற்குள் ஓடப்பட்ட ஒன்றுகள் 1. சரியான ஒரு ரன் அவுட்டா. 2 ரன் வா. வயசு ஒரு ரன். 5வது பால் இது ஒரு அகல பந்து. இதுவும் ஒரு அகல பந்து. இங்கு வருகை தந்திருக்கும் மன்னன் நட்பு சந்தர்பால் அவர்களை வருகை என வரவேற்கிறோம். சிறந்த ஒரு ஷாட். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 1. பால் ஷார்ட் பால். சுடலைகள் அடிக்கப்பட்டால் பீக் ரன்ல அடைகிறான். முடிவில் 7 ரன். ஓவர் முடிவற்ற நிலையில் 7 ரன்கள். ட்ரீம் டிராகன் அணியிலிருந்து 2வது ஓவரை வீச ராம். வெல் பால். ட்ரீம் டிராகன் அணியின் விக்கெட் கீப்பர் ஹரி. பாருங்க. இரண்டாவது பால் நல்ல ஒரு டாட் பால். நல்ல ஒரு ஷாட் பால். பால் அருமையான ஒரு ஷாட்டுங்க. சரியான ஒரு ஃபீல்டிங்க. சூப்பர் கேட்ச். அருமையான ஒரு கேட்ச். சிரஞ்சீவி ஆட்டமிலிருந்து பெவிலியன் திரும்பினார். அடுத்தபடியாக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இருக்கிறார். ஆஃப் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து அதற்குள் ஓடப்பட்ட 1. அருமையான ஒரு 4ங்க. 4 செம்ம ஷாட்டுங்க.
4ங்க. தனது அணிக்காகவும் தனக்காகவும் முதல் 4. கமிட்டியை நோக்கி வர வேண்டும். சரியான ஒரு ஃபீல்டிங். 3 ரன்கள். ஓவர்கள் முடிவில் 16 ரன்கள், 1 விக்கெட். 2 ஓவர் முடிவில் 16 ரன்கள். ஒரு மாசமா 3வது ஓவர். அருமையான பந்து வீச்சு. இங்கு வருகை தந்திருக்கும் கோட்டை ராயல்ஸ் அவர்கள் கேப்டன் சதாம் அண்ணனை வருக என வரவேற்கிறோம். நன்றாக அடிக்கப்பட்ட பந்து, அதற்குள் ஓடப்பட்ட 2. சுடலவைய வன்னிச்சுப்பட்டினம் வந்து என்ன டாஸ் போட்டுலாம் 5 ஓவர் கொடுக்குறான். வன்னிச்சுப்பட்டினம் கேப்டன் பாலா எங்க இருந்தாலும் கொஞ்சம் கமிட்டியை நோக்கி வாங்கப்பா, உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க 2 ரன்கள் ஒரு முயற்சியா, 2 ரன்கள். நல்ல ஒரு ஓட்டங்கள். நன்றாக அடிக்கப்பட்ட பந்து, 2 ஓட்டங்களா? அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 1, 2. ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக்குங்க. கவிவேறு அத்லெட் பிளேயர் பா, 2 டைம் ஸ்டேட் லெவல்ல மெடல் பண்ணியிருக்காப்ல. நல்ல ஒரு டாட்டுங்க. டீம் டிராகன் ஆதி ஒரு சிறந்த பந்து வீச்ச, பேட்டிங் நல்லா அடிப்பாருப்பா. நல்ல ஒரு பாலுங்க. இந்த கிரவுண்டு பவுலிங் மட்டும் இல்லை, பேட்டிங் சாதமானது. எவ்வளோ ரன் அடித்தாலும் அது திருப்பி அடிச்சிடலாம், சேசிங் பண்ண முடியும் இந்த கிரவுண்டில். 3 ஓவர் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. 4வது ஓவர். நல்ல ஒரு ஷாட்டுங்க. 4 என்ற முறையில் அருமையான ஒரு 4 ரன்கள். சரியான பேட்டிங்க கவி. செம்ம ஷாட்டுங்க, ரிவேஸ் ஷாட். அதே ஷாட்டுங்க. 2 ரன்களா? இல்லைங்க, இல்லை 2 ரன்கள் தானுங்க. சரியான ஒரு ஓட்டங்கள்ங்க. ரன் அவுட் கம்மியாக இல்லைங்க, சரியான ஓட்டங்க. ஆனால் அந்த பந்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்கண்ணே. இது ஒரு அகல பந்துங்க. 5 ஓவருக்கு காத்து கொண்டிருக்கு. 2 ஓவர் பவர் பிளே, மொத்தம் 4 பவுலரு. நல்ல ஒரு சைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து, அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் ஒரு ஓட்டங்கள் 1. சுடலவயல் ஹரிராவல் எங்க இருந்தாலும் கமிட்டியை நோக்கி வாங்கப்பா. சதாமனே டாஸ் போட யாராச்சும் ஒரு ஆள் வாங்கினே. சரியான ஒரு கேட்சுங்க. ஹரி செம்ம ஃபில்டருங்க. கவி விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார். ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வரவேற்கிறோம். மற்றும் பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மற்றும் சிவகங்கை மற்றும் துபாய், பக்ரைன், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வெளிநாடுகளில் டூர் போய்
விளையாடிக் கொண்டிருக்கும் அருமை நண்பர் குரு அவர்களை வருக என வரவேற்கிறோம். ஆல்ரவுண்டர் குரு அழிவில்லா அரக்கன் குரு அவர்களை வருக என வரவேற்கிறோம். லெஃப்ட் சைடு ஒரு ஒயிட் பால் வா. இது ஒரு அகலப்பந்து. மீமேசல் காளியார்களை வருக வரவேற்கிறோம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. அடிக்கப்பட்ட பந்து அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 1 2 ஓட்டங்கள். சரியான ஒரு ஓட்டங்கள். நான்கு ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. ஒரு ஓவர் இருக்குப்பா. மற்றும் கீனா டிராகன் டீம் அணியின் கேப்டன். கேட்சா சரியான ஒரு ஃபில்டருங்க. ரவி ஐபிஎல் போட்டியில நிக்கிற எல்லா மேட்சுக்கும் அவர் தான் அம்பையர் நின்றுட்டு இருக்காப்ல. கார்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னா மேட்ச் அந்த விரைவில் சீக்கிரம் போட்டுடலாம். போயிட்டு ரெடி. இங்கு வருகை வந்திருக்கும் அருமை அண்ணன் சதாம் அண்ணனை வருவர்கள் என வரவேற்கிறோம். கேப்பை பார்த்து அடிக்கப்பட்ட வந்து 2 ரன்களா. சரியான ரன் அவுட் பெருமை. செம்ம ஓட்டங்கள்ங்க. தம்பி இனிமே யாரும் பேட்ஸ்மேன் யாரும் கைலி கட்டி உள்ள இறங்காதீங்க. யூடியூப்ல இந்த மேட்ச் வருது. அடுத்த பேட்ஸ்மேன் யாரும் கைலி கட்டி இறங்கினா லெக் பிளே எதுவும் கிடையாது. அதையும் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இறங்க வேணாம் தயவு செய்து. நல்ல ஒரு பாலுங்க. சரியான ஒரு ரன் அவுட்டுங்க. ரன் அவுட். பாலா டாஸ் போட வாங்க. ஹரி விக்கெட்டுங்க. விக்கெட். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. முனீசனே டாஸ் போட்டு விடுங்க. ஸ்ரீகாசா பன்னிச்சிப்பட்டினம். 5 சொல்லிட்டு போயிருங்க. ஓவர் முடிவெட்ட நிலையில் பாலா ஏற்கனவே 12:30 மணி ஆயிடுச்சு. பாலா 10 மணிக்கு வர சொன்னா. ஒரு டிசிஷனை சொல்லிட்டு போயிருங்க பாலா. 39 ரன்கள் அடித்தால் சிறகவயல் அணியை வெற்றி இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். சிறகவயலா டிராகன் டீம் பாய்ஸ் டாஸ் போட்டுருவோம். உள்ள இறங்கிடலாம். மேட்சுக்கு வந்து 5 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே. 39 ரன்களை அடித்தால் ஆவடார் கோயில் டீம் டிராகன் பாய்ஸ் இந்த மேட்சை வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் வெற்றி பெறலாம். ஆவடார் கோவில் டீம் டிராகன் பாய்ஸ் அணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆதி ஹரி இவர்கள் மேட்சை வெற்றி பெறுத்துவாரா என்று பார்க்க. சிராகவயல் அணியின் முதல்
முதல் ஓவரை வீச வருபவர் ராமு. அதை தடுப்பாரா என்று பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் உள்ள வந்துருங்கப்பா. ஆயங்குடி வந்துட்டீங்கன்னா டாஸ் போடலாம். கோட்டையூர் வந்துட்டாங்க. டாஸ் போட்டே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. சுடலவேல் டீம் கொஞ்சம் உள்ள இறங்க. பாலே ஒரு 6ங்க. 6ஆ? 4-4. சரியான ஒரு 4ங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு 4. ஆதிங்க அவர். சரியான ஒரு பேட்ஸ்மேன். முதல் பாலே ஒரு 4. மேட்சை சீக்கிரம் முடிப்பாரா? இரண்டாவது பால். மிகச்சிறந்த பந்து வீச்சாளர். இரண்டாவது பால். நல்ல ஒரு சைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து, அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 1, 2 ஓட்டங்கள். 2. சரியான ஒரு ரன்னிங் இங்க ஆவடார் கோவில் டீம் டிராகன் பாய்ஸ். நல்ல ஒரு ஷாட்டுங்க. அண்ணே சுடலைய கொஞ்சம் உள்ள இறங்குங்கண்ணே. 5 ஓவர் கொடுத்துருக்கோம்ண்ணே உங்களுக்கு. போரா? போருங்க. இல்லைங்க, 2. ஒரு சிறந்த தடுப்பாளருங்க. அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 2 ஓட்டங்கள். 2. அம்பேர் கொஞ்சம் போய் பார்த்துட்டே சொல்லுங்க. டிசிஷனை டக்குன்னு கொடுக்க வேணாம். எந்த ஒரு டிசிஷன் ஆனாலும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணியே கொடுங்க. ஆயங்குடி கோட்டையூர் அண்ணே வந்துருங்கண்ணே. டாஸ் போட்டுடலாம். இந்த மேட்ச் முடிஞ்சாலும் இந்த கிரவுண்ட்ல மேட்ச். லெஃப்ட் சைடில் அடிக்கப்பட்ட வந்து அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 1, 2. 3 ஓட்டங்கள். சரியான ஒரு இது. ஓவர். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. ஆனா இந்த டீம் கொஞ்சம் உள்ள இறங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீச வருபவர் கவி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. லெஃப்ட் சைடு அடிக்கப்பட்ட பந்து அருமையான ஒரு 4ங்க. நல்ல ஒரு ஷாட். ஹரி அம்மா பேட்ஸ்மேனுங்க. அண்ணா கொஞ்சம் இறங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. அண்ணே சுடலை 12-25 இறங்கலாட்டி ஒரு ஓவர் குறைச்சிருவோம்ண்ணே. அதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மேட்ச் ஒரு மேட்ச் தான் நடத்திருக்கோம். 2 கிரவுண்ட் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். வந்துட்டு கொஞ்சம் உள்ள இறங்க தயவு செய்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சா? கேட்சுங்க. சரியான கேட்ச். சிறுகாசல் அடிக்காத கவி ஒரு மிகச்சிறந்த பந்து வீச்சாளர், ஆல்ரவுண்டர். ஒரு பால் வச்சு போடு மச்சான். ராஜேஷ் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 1, 2, 4ங்க. 4. 4. ஹலோ சரியான ஒரு ஷாட்டுங்க. ஹரி
இணைந்து வா வா. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை வைத்திரா 21. ஆயங்குடி பேட்டிங் ரெடியா இருங்க. இன்னும் மேட்ச் முடிஞ்சாலே உள்ள போயிருங்க. 18 பால்களில் 19 ரன்கள் அடித்தால் போலேன் போயிருங்க. டீம் டிராகன் சீக்கிரம் போடா. பாய்ஸ் ஆவுடையார் கோவில் வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் சிராக வயல் அணி வெற்றி பெறலாம். இரா இரா இரா. ஆப்ல ஆப்ல போடு. என்னடா பந்த பிடிக்குதா அம்மா? பால கரெக்ட்டா ஒரு பால கேரி பண்ணினா ஓட மாட்டான். ஏய் வா. போடா. நிசா வைத்ரா. 2 ரன்கள். சீக்கிரம் கொடுத்துறோம். அண்ணே கொஞ்சம் ஃபீல்டிங் சீக்கிரமா இறங்கிருங்கண்ணே. இந்த கிரவுண்ட்ல அம்பையரை கொஞ்சம் வேகமா இறங்க சொல்லுப்பா. கீழா பிளாக்கு ஹரி காளி. இரண்டு ஓட்டங்கள். ஆயங்குடி கொஞ்சம் பேட்டிங் சீக்கிரம். வைட் +1. 2 ரன்கள். No ball. ஃப்ரீ ஹிட். ஹரி கலைஞவாசல் ஹரி பட்டாங்காடு மணி விளையாடுறாங்க. ஆப்போனன்ட்ல பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு நோ பால். சைட்டில் அடிக்கப்பட்ட பந்து அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள். மிகச்சிறந்த ஃபீல்டிங் கை. ரன் அவுட். ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆனாலும் கிளம்ப விக்கெட். நன்றாக வீசப்பட்ட பந்து. 2 ரன்களா? 2 ரன்கள். ஓடிய ஓட்டங்களின் எண்ணிக்கை 2. வந்திருக்க டீம் 3 ஓவர் முடிவில் இன்னும் 7 ரன் அடிக்கணும்பா. 12 ஒரு ஓவர் நல்லா போட்டா மேட்ச் மறுபடியும் உள்ள வந்துடும். 12 பாலுக்கு 7 ரன்களை அடித்தால் டீம் டிராகன் அணி வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் சிராக வயல் அணி வெற்றி பெறலாம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆப்திசையில் அடிக்கப்பட்ட பந்து அதற்குள் ஓடப்பட்ட ஓட்டங்கள் 1. அம்பையர் கொஞ்சம் டிசிஷன். ஒரு ஷாட்டுங்க. நன்றாக அடிக்கப்பட்ட பந்து. செம ஒரு catch. சிறந்த விக்கெட். இங்கு வருகை தரும் ஆனந்தனான அவர்களை வருக என வரவேற்கிறோம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு த்ரோ. 2 ரன்கள். ஓவர் என்ற முறையில் மீண்டும் 1 ரன். மொத்தம் 3 ரன்கள். 3 ரன். அண்ணா யாரும் கைலி கட்டி கொஞ்சம். ஏசிசி டீம் டிராகன் அணி வெற்றி. 2 ரன்களில் கட்டுப்படுத்தினால் சிறுவாசல் அணி வெற்றி. ஒயிட் பால். நான் எத்தனை ரன் அடிக்கணும்? 1 ரன்கள். மேட்ச் டைப்பா. 1 ரன் அடிச்சா டீம் டிராகன் எப்படி வேணாலும் போகும். கொஞ்சம் நல்லா போடுங்க.
டீம் டிராகன் அணி வெற்றி. நடந்து முடிந்த கோட்டையில் அணி கொஞ்சம் உள்ள இறங்கிருங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. குருவனே 39 ரன்களை அடித்து டீம் டிராகன் அணி வெற்றி பெற்றது.